Hi friends, welcome to Ramani's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramani's Kitchenல ரொம்பவே சூப்பரான சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய Ramani's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இந்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1/4 கப் தேங்காய் துருவல், 10 ல இருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம், 5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம். புளி ஒரு எலுமிச்சை பழ சைஸுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். புளியை எப்போ ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. அதில் இருக்க மண்ணெல்லாம் போயிடும். ஊற வச்சு நம்ம புளி தண்ணி எடுத்து 1 கப் வச்சுக்கலாம். சங்கரா மீன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 10 பல் பூண்டு பொடியா நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். நல்லா பொடியா நறுக்கி அதில் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கிடணும். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி 250 கிராம் எடுத்திருக்கேன். பொடியா நறுக்கி இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்து இதோட நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. இது எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நல்லா வதங்கணும். அதுக்காக மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்க விட போறேன். இது நல்லா வதங்கணும்னா மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 4 ஸ்பூன். மிளகாய் தூள் 2 ஸ்பூன்னா மல்லித்தூள் 4 ஸ்பூன் சேர்க்கணும். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். தேங்காவோட நம்ம சீரகமும் மிளகும் சேர்த்துருக்கிறோம். அதனால நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்க அதில் சேர்க்கலன்னா இதில் நீங்க ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எந்த குழம்பு வச்சாலும் வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய், வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியும் இதோட சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு 2 கப் சேர்த்துக்கிறேன். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறோம். குழம்போட அளவு குறையும். அதனால தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் உப்பு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா நீங்கள் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கொதிக்க விடும்போது கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இங்கே பாருங்கள், குழம்பு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் மீன் சேர்த்துக்க போகிறேன். சங்கரா மீன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அந்த மீன் சேர்த்துக்கிறேன். இதில் மீன் குழம்புல சேர்த்துனதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அதுக்கு மேலே கொதிக்க வச்சா மீன் குழஞ்சிரும். அதனால மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சிருங்க. இங்கே பாருங்க, நம்மளுடைய சங்கரா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சங்கரா மீனுக்கு பதிலாக எந்த மீன் வேணால் சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம்.
இதே மாதிரி நீங்களும் மீன் குழம்பு வச்சு பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம ரமணிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.